Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி crispy french fries. எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். French friesக்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கா பார்த்து எடுத்துக்கோங்க. அதை தோல் நீக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட். நல்லா ஈவனா எடுத்துக்கோங்க. அன்ஈவனா இருந்தா ஷேப் கிடைக்காது. இந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ தோல் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கோட மேலே எஜ்ஜும் கீழே எஜ்ஜும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நமக்கு ஈவன் ஷேப் கிடைக்கிறதுக்கு. இப்போ பெரிய பெரிய ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கலாம். சன்னமான ஸ்லைஸாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க உருளைக்கிழங்கும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைசஸை 1 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இதை தண்ணியில் நம்ம ஆட் பண்ணணும். ஒரு பவுலில் கோல்டு வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இது 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா சோக் ஆகட்டும். இந்த ப்ராசஸ் மூலம் நமக்கு இதில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்க ஒரு காட்டன் துணியில் நான் போட்டுக்கிறேன். இதில் இருக்கிற வாட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக பேட் ட்ரை பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் அப்போ உருளைக்கிழங்கு உடையாமல் பார்த்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கும் நான் துணியில் போட்டுட்டேன். இதை இன்னொரு துணி வச்சு நீங்கள் ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா வாட்டர் கண்டென்ட்டும் போயிடும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்க எண்ணெயில் மெதுவாக ட்ராப் பண்ணிடுங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் அப்போ கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது, இதே மாதிரி தான் இருக்கும். ஹாஃப் குக்குடாக இருக்கும். ஆனால் எப்பயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் 15 பீஸுக்கு மேலே போட வேண்டாம். 2-3 போர்ஷனாக டிவைட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் இப்போ எடுத்துக்கிறேன். அப்சார்பன்ட் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஒயிட்டாக தான் இருக்குது, கலர் எதுவும் மாறல. இதை நம்ம ரீஃப்ரை பண்ணணும். ரீஃப்ரை பண்ணுறப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கலர் ஈவனாக கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு கலர் இருக்கும். இப்போ கலர் ஸ்லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்போது இதே ப்ராசஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஸ்பைஸ் லெவல் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ரேஷியோவை. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விடுங்க. எனக்கு மசாலா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் மீதம் இருக்க எல்லா பொடியும் நான் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு கலந்துக்கோங்க. சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை நல்லா சூடாக முறுமுறுன்னு பரிமாறுங்க. டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta.